Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு யாமியான டேஸ்டியான capsicum rice அதாவது குடமிளகாய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இந்த குடமிளகாய் சாதம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான ரெசிபிங்க. இதுல நான் அரிசியை வறுத்து அந்த அரிசியில சாதம் செஞ்சிருக்கிறேங்க. இந்த சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். முதல்ல ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கழுவி தண்ணியை வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்திருக்கிறேன். 2 கப் அரிசி சேர்த்திருக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யில நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். அதனால 4 கப் தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வெதுவெதுப்பான சூட்டுல இருக்கிற தண்ணி. வெதுவெதுப்பான சூட்டுல இருக்கிற தண்ணி, பச்சை தண்ணி ஊத்தாதீங்க. இது ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் எப்படியே வச்சிடலாங்க. தண்ணியும் வெதுவெதுப்பா இருக்குது. இப்ப பாருங்க, 15 நிமிஷம் கழிச்ச பிறகு எப்படி இருக்குது பாருங்க. அரைவேக்காடா சாப்பாடு வெந்த மாதிரி இருக்குது. இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி அதுல கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணி வதக்கி அதோட பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் நீளவாக்குல கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கின உடனே கொஞ்சமா இஞ்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சியை நான் துருவி வச்சிருக்கிறேன். இதோட பொடியா கட் பண்ண தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி மசிஞ்ச உடனே 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, இது 3ஐயும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4 கலர்ல குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு. இதை கொஞ்சத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், அதோட கொஞ்சமா கரம் மசாலா, இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கின உடனே இந்த அரிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம், அந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அது அரிசியில அரைவேக்காடு வெந்த மாதிரி தான் இருக்குது. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க அந்த அரிசியை ஊற வைக்கும் போதே உப்பு வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அரிசியில கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஞாபகம் இருக்கட்டுங்க. இப்ப இதோட லேசா எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுருக்கிறேன். இதை மூடி வச்சிடலாம். இப்ப அடுப்பை ரொம்பவும் குறைவான தீ வச்சு இதை மூடி வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, மெதுவா இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமா வெங்காயத்தாள், பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாங்க. ஏற்கனவே நம்ம நெய்யில அரிசியை வறுத்துருக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான அந்த கடாய் ஏற்கனவே சூடா இருந்தது. அதோட வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கோம் 15 நிமிஷத்துக்கு. அங்கேயே அது முக்கால்வாசி வெந்துடுச்சு. பாஸ்மதி அரிசி சீக்கிரமாவே வெந்துடும். பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி குடமிளகாய் சாதம் பண்ணி பாருங்க. காரமும் அதிகமா இல்லைங்க, கலர்ஃபுல்லா இருக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரை பாய். Thank you for watching.